வெல்கம் டு தமிழ் சினிவுட். விஜய் ஆண்டனி அவர்களுடைய சக்தி திருமகன் திரைப்படத்துடைய மிரட்டலான டீசரை இன்னைக்கு படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் அருண் பிரபு இயக்கத்தில் விஜய் ஆண்டனி ஹீரோவாக நடிக்கிறாங்க. டிராகன் வெற்றிக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் தற்போது கீர்த்தி வாசன் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கார். இந்த படத்தில் ஹீரோனியா மமிதா மற்றும் அனு இமானுவேல் நடிக்கிறதா தகவல் வெளியானுச்சு. தற்போது ஹிந்தி ஆக்டர் ஐஸ்வர்யா சர்மாவும் இந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டிராகன் வெற்றிக்கு பிறகு பிரதீப் ரங்கநாதன் கெரியரில் மிகப்பெரிய பொருட்சொல்ல பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமாக படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்காங்க. ஸோ தமிழில் ஹீரோயினி இல்லாமல் கேரளா, கன்னடா மற்றும் ஹிந்தி ஹீரோயினியை இந்த படத்தில் போட்டிருக்காங்க. நடிகர் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்தா வருது அந்தா வருதுன்னு ஒரு வாரமாக பில்டப் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்டேட்டாக படக்குழு ரிவீல் பண்ண போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 10 வெளியாகுது. படத்தோடைய டீசர் வெளியானதுக்கு பிறகு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு அடுத்தபடியாக படக்குழு அடுத்த அப்டேட்டை வெளியிடாமவே இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் படம் ரிலீஸ் ஆக 20 நாளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதனால் படக்குழு படத்தோடைய அடுத்தடுத்த அப்டேட்டை வெளியிட போகிறாங்க. ஸோ படத்தோடைய டெய்லரையும் படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. வடச்சென்னை 2 திரைப்படத்தில் தனுஷ் நடிக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் தற்போது வெளியே இருக்கு. வடச்சென்னை திரைப்படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் மற்றும் பலர் நடிப்பில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. ஸோ பார்ட் 2க்கு இப்போ வரையுமே ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் வெற்றிமாறன் அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டரான மணிகண்டனை வைத்து வடச்சென்னை 2 படத்தை ஜூனில் எடுக்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. ஸோ வாடிவாசல் திரைப்படத்துடைய ஷூட்டிங் அடுத்த வருடம் தொடக்கத்தில் எடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வடச்சென்னை 2 படத்தை முடிக்கிற ஐடியாவில் வெற்றிமாறன் இருக்கிறதுனால தனுஷை வச்சு வடச்சென்னை 2 படம் எடுக்காமல் மணிகண்டனை வைத்து வடச்சென்னை 2 படம் வெற்றிமாறன் எடுக்க போகிறதா ஒரு அன்அஃபிஷியல் நியூஸ் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்துடைய மிரட்டலான டீசரை படக்குழு வருகின்ற 14 ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி மற்றும் பல பிரம்மாண்ட நடிகர்கள் நடிப்பில் வெளியாக போகிற கூலி படத்துடைய டீசரை லோகேஷ் கனகராஜோடைய பிறந்தநாளான மார்ச் 14 படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியே இருக்குது. தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்துடைய ஷூட்டிங் தற்போது சென்னையில் நடந்துட்டுருக்கு. தளபதி 69 திரைப்படத்துடைய முக்கியமான பாடலில் அவருடைய ஃபேவரட் இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் நெல்சன் அட்லி இந்த படத்தில் ஒரு கேமியோ பாடலுக்கு டான்ஸ் ஆடிக்கிறதாகவும் தளபதி விஜயோடைய இறுதி படமாக இந்த படம் இருக்கிறதுனால அவரை வாழ்த்தி வழி அனுப்புகிற மாதிரி ஒரு சின்ன கேமியோ இந்த 3 இயக்குனரும் இந்த படத்துடைய பாடலில் நடிச்சிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த பாடல் ஷூட்டிங் எல்லாமே முடிச்சிட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்தோடைய முக்கியமான ஷூட்டிங்கை தற்போது சென்னையில் எடுத்துகிட்டு இருக்காங்க. விஜய் பிறந்தநாள் ஸ்பெஷலாக படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படி இல்லைனா டீசராக படக்குழு ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. மேலும் படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபு 2006க்கு பிறகு கோ டு ஓஜி வர வாய்ப்பு இருக்கிறதாகவும் அப்போதைக்கு அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதனால் விஜய் அரசியலுக்கு போயிட்டு மீண்டும் படம் பண்ணால் கோ 2வும் வர வாய்ப்பு இருக்கிறதா தற்போது பார்க்கப்படுது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லைக் பண்ணுங்கள். இதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.